எல்லாருக்கும் வணக்கம். சிகான் ஹுசைனி தமிழ்நாட்டுடைய பிரபலமான ஒரு கராத்தே மாஸ்டர். நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. தளபதியோட பத்ரி படத்தில் அவர் தான் வந்து மாஸ்டராக இருந்து அந்த லாஸ்ட் சீக்வன்ஸில் கராத்தெல்லாம் சொல்லி கொடுத்தது. தளபதி வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. தளபதி வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவருக்கு இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக கேன்சர்னால அவர் வந்து அவஸ்தைப்பட்டு இருந்தார். பட் இன்னைக்கு அதோடைய தன்மை மீறி போய் அவர் வந்து இயற்கையிட்டார். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. சாவை கண்டு யாரும் பயப்படாதீங்க, அதை எதிர்த்து போராடுங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து இந்த நிலையிலும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படின்ற அந்த மனுஷனுக்காக ஒரு சின்ன ஆழ்ந்த இரங்கலை நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமாக தெரிவிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ இன்னைக்கு லேட்டாக வருது. ஸோ கொஞ்சம் வேலையில் ஸ்டக் ஆகிட்டனால என்னால் டயத்துக்கு வெளியிட முடியல. ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு விஜய் ஸ்டார். வெல்கம் டு அனதர் வீடியோ. என்னுடைய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் போட்டிங்க அப்படின்னா வீடியோ போஸ்ட் ஆகும். நேற்று தளபதியுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மீன்ஸ் அந்த போஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட ஒரு போஸ்ட் வந்து நேற்று விட்டுருந்தாங்க. அப்படியே இந்த பக்கத்தை பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படமும் அதே பொங்கல் டேத்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் பரவலாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நேற்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு அநியாயமாக தான் நான் அதை பார்க்குறேன். நாட் ஒன்லி பத்திரிகையாளர், ஒரு சக மனிதராக நம்ம பார்க்கும்போது இது மிகப்பெரிய அநியாயம் ஒன்று நடந்திருக்கு. அதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா அந்த பெரிய அநியாயம் என்னன்னு பார்த்துருவோம். சவுக்கு சங்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மீடியாவில் பேசுவார். அவர் நிறையா வந்து தளபதிக்கு அகென்ஸ்டாக வந்து பேசியிருக்காரு. ப்ளஸ் தளபதி வந்து ஏடிஎம்கே கூட எப்படியாவது சேர்த்துடணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட குட்டக்குழப்பி வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நிறையா அந்த மாதிரி டிஎம்கேவை எதிர்த்தும் அவர் வந்து வீடியோஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் போட்டுட்டு இருந்தார். அதற்காக வந்து ரீசெண்டாக கைது கூட செய்யப்பட்டார். அப்புறம் சிறையில் இருந்தார். அப்புறம் வெளிவிட்டாங்க. அப்புறம் இப்போ திருப்பி வந்து வெளில வந்து அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ இவ்வளோ பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் துப்புரவு தொழிலாளர்கள், நம்ம வந்து அவங்கள என்னன்னு நம்ம சொல்கிறது, அவங்க உண்மையாகவே துப்புரவு தொழிலாளர்களா இல்லை இவங்களா ஆள் அரேஞ்ச் பண்ணி குண்டாஸ் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு இவங்க போய் போட சொன்னாங்கன்னா நமக்கு தெரியல. அவங்க வீடு ஃபுல்லாக மழத்தை வந்து ஊற்றி நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. நான் இதை ஏன் இங்கே பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அப்படின்றவர் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா, அவர் மேலே உடன்பாடு இருக்கா இல்லையா, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறாரு. இல்லை பத்திரிகையாளராக இல்லாமல் கூட போட்டுமே, ஒரு சக மனிதராக தன்னுடைய கருத்தை எடுத்து இந்த ஜனநாயகத்தில் வைக்கிறதுக்கு எல்லாருக்கான உரிமை இருக்குது. அதுக்கு நீ பதில் கருத்து கொடு, இல்லை பதிலாக நீ சொல்லு, இல்லை பதில் சொல்லணும்னா வாயை மூட்டிட்டு போ, இல்லை பதிலே சொல்ல முடியல 2 திட்டு கூட திட்டிட்டு போ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி ஒரு செயலை வந்து செய்கிறாங்க அப்படின்னா யார் கொடுக்குற தைரியம்? இது எங்கேருந்து இந்த தைரியம் வருது? இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர்கள் சொல்லிட்டு இத்தனை பேர் போகிறாங்க, அதுக்கு ஒரு லேடி வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் மீறி அவரோட வீட்டில் போய் அவங்க அம்மா வயசானவங்களை போய் இவங்க மிரட்டுறாங்கன்னா இந்த தைரியம் எங்கேருந்து வருது? எனக்கு இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஒரு பத்திரிகையாளராக இருக்கார். நம்ம சொன்ன மாதிரி சக மனிதராக இருந்தாலுமே யாராக இருந்தாலும் தவறு தான். பட் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற இவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்போ சாமானியன் எப்படி எதிர்த்து பேச முடியும், கேள்வி கேட்க முடியும்? அப்போ என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போ இங்கேருந்து பேசுனாலும் அங்கேருந்து ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இதே நம்ம அங்கே ஊரில் உட்காந்து இந்த மாதிரி பேசணும்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டிலே இப்போ வந்து இது செய்வாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாத்தையும் இவங்க அடக்குறாங்க, ஒரு பயமுறுத்துறாங்க, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளால் எப்படி பேச முடியும்? இன்றைக்கி அந்த சவுக்கு சங்கர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் மீடியாவை மூடுறேன், இதுமாதிரி நான் பேச மாட்டேன், எங்கள் அம்மாவோட உயிரை நான் பணையம் வச்சு தான் இந்த மீடியா நடத்தணுமா
அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. யாருக்காக நான் கஷ்டப்படுறேன், இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ பண்ணுறேன், பட் எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த மக்கள்கிட்ட வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம யாருக்காக பேச போகிறோம் அப்படின்ற அந்த கேள்வி நியாயமாக தான் இருக்குது. அவருடைய வீடியோவை பார்த்து வேற ஒரு கருத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இந்த டேட்டில் வந்து அந்த டேட்டில் தான் சாக்கடை ஊற்றிருக்காங்க, ஆனால் நீங்கள் ஏன் இது வந்து பிப்ரவரி மாதம் நடந்தது, ஏன் இப்போ நீங்கள் மார்ச் மாதம் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கும் அந்த கேள்விகள் வருது. ஒருவேளை இது என்னவா இருக்குது, ஏன் அன்னைக்கு நடந்தது இன்றைக்கி சொல்கிறீங்க, அப்போ அன்றைக்கி தான் நடந்துச்சா இல்லை இன்றைக்கி தான் நடந்துச்சா அப்படின்ற கேள்வியும் வருது. இது வந்து சிசிடிவியில் இருக்க அந்த ஃபுட்டேஜை பார்த்து. ஸோ இந்த மாதிரி என்ன தான் கேள்வி இருந்தாலும், எவ்வளோ தான் சந்தேகம் இருந்தாலும், என்னுடைய ஒரே ஒரு விஷயம், இதை எப்படி நீங்கள் செய்யலாம்? ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போயிட்டு சாக்கடை அள்ளி போடுறது, மழை தள்ளி கொட்டுறது எந்த வகையில் நியாயம்? இது எப்படி அரசாங்கத்தில் இருக்கவங்க மேலே இருக்கவங்களாம் இதை வந்து பார்த்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி, எனக்கு புரியல. ஸோ இதை வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து இன்றைக்கி இவருக்கு நடக்குதுன்னு நினைக்கலாம், நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். இவங்களை எதிர்த்து பேசினா யாருக்கு வேணால் நடக்கலாம். பேசாமல் இருந்தால் கூட இவங்க வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்கோ இல்லை இவங்கக்கிட்ட ஏதாவது இவங்க நம்மக்கிட்ட கேட்டு நம்ம செய்யலைன்னா அதுக்கு நமக்கு செய்ய வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தில் தாவேக்கா எந்த நிலையை எடுத்திருக்கு, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு போஸ்ட்டு போட்டேன், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. சரி, என்னவோ பண்ணட்டும் அப்படின்றது தான், என்னமோ நடக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோதான். துப்பாக்கி வச்சு அவரை திருப்பி சுட்டா. துப்பாக்கி ஏன் என்கிட்ட கொடுத்தீங்க? சொல்றதுக்கு தானே கொடுத்தீங்க. அது யாராலும் சொல்லுவாங்க. அது எப்படி நாட்டுக்காக சிவகார்த்திகேயன் அந்த படத்துல உயிர் தியாகம் செஞ்சாரோ, இதுல மொழிக்காக உயிர் தியாகம் செய்யறாரு. அதான் பராசக்தி படத்தினுடைய கதை. அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன், அவரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவருடைய இறுதி படமும் கூட அவர் 2வது அரசியல் கருத்துக்களை, அவருடைய கருத்துக்களை படத்தை நிறைய பேசியிருக்காரு. அந்த 2 படமும் ஒன்னா வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஃபைட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ இது போன ஈத்தரை என்ன பேசியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க. நமக்கு தளபதி படம் வந்துச்சுனாவே கொண்டாட்டம் தான். தளபதி படம் என்னைக்கு வந்தா என்ன, இந்த வருஷம் வந்தா என்ன, அடுத்த வருஷம் வந்தா என்ன, அதுவும் கடைசி படம் வேறு சொல்லிட்டாரு. அப்போ இந்த படத்தை அடுத்த வருஷம் இறக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு கொண்டாட்டம் தான். ஆனால் இவங்க கோழி மூட்டி விட்டுற தனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சிவகார்த்திகேயன் கூட விஜய் அவர்கள் படம் கிளாஷ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. இது எதன் அடிப்படையில் இவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி வந்து ஒரு மொழியை பேஸ் பண்ண ஒரு படம். இவர் வந்து ஜனநாயகன் பேர் வச்சுருக்காரு, இப்போ அரசியல் வந்துட்டார். அதனால இவர் வந்து அரசியலை பேஸ் பண்ணி இவர் இந்த படத்தை எடுக்க போகிறாரு. அதனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறாரு. பட் பராசக்தியும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு, அதனால் தைரியமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறான். பட் இந்த பக்கம் அப்படி சிவகார்த்திகேயன் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாப்புல, விஜய் சார் படங்களோடையோ வந்து போட்டி போடணுங்கிற இன்டென்ஷன் ஒரு பர்சன் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா முதல்ல போட்டி போட முடியாது அவங்களோட. அவங்களாம் பெரிய ஸ்டார்ஸ். என்னைய மாதிரி இப்போது வந்துட்டுருக்கவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டு, ஒரு நல்ல லீவ் நாள் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ ப்ராக்டிக்கலாக அதை பண்ணவே முடியாது முதல்ல. அப்படி ஏதாவது அந்த படங்கள் டேட் மாறும் பொழுது இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ப்ரொடியூசரோட கால். அது மேபி ஒரு சிலர் வந்து அதை தப்பாக அப்படியே வந்து நான் வந்து எல்லாரோடையும் போட்டி போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம், போட்டின்றது ஐடியாவே இல்லை. இங்கே வந்து அவங்களோடலாம் போட்டி போடுற தகுதியும் ஸ்டேச்சரும் கான்ஃபிடென்ஸும் எனக்கு இல்லை. பார்த்துருப்பீங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார், இது வந்து இப்போ ரீசெண்டாக ரெக்கார்ட் பண்ணதா, இப்போ இந்த படத்து போஸ்ட் வந்ததுக்கப்புறமா இது நேற்று ரெக்கார்ட் பண்ணதா, இல்லை இது ஒருவேளை பழைய வீடியோக்காக சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் வரும்போது சொன்னதா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த கருத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் நான் தளபதி அவர்கள் கூட போட்டி போடுறதுக்கான அந்த தகுதி கெப்பாசிட்டி இன்னும் வரல அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சிவகார்த்திகேயன் வச்சுருக்காரு. ஒருவேளை அதையும் மீறி படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் மட்டும்தான். ஏன்னா இப்போ பராசக்தி யார் எடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எந்த படமும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். இது ஜெயலலிதா மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். அதே இப்போ பராசக்தியும் அந்த டயத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜனநாயகனுடைய தேட்டரை குறைக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் வேலை பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு வேலையை இப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். லியோ படத்துலேருந்தே பார்த்துருக்கோம். லியோ படம் வரும்போது எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்தாங்க, நாரடி பாடல்லேருந்து ஆரம்பித்து படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறமா படத்தோட வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து எல்லாரையும் வச்சு தளபதி செஞ்சதும் எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு எத்தனை பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து புரியுது. ஏன் இவங்க இப்போ போன ஈத்தரைங்க இப்படியே இருக்காங்க அப்படின்னு மட்டும் நமக்கு புரியலை. சரி,
தளபதியுடைய நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனாவே அந்த டயத்தில் வேறு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவனுமே வரமாட்டாங்க. இது ஜனநாயகன் சொல்லிட்டு கடைசி படம் வேறு. இப்போயே நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேட்டு கொடுத்து இது வரைக்கும் எந்த படத்தையுமே வாங்கினதில்லை. இந்த படத்தை வாங்கியிருக்காங்க 80 கோடி ரூபா கொடுத்து. ஸோ அப்போ இந்த அளவுக்கு படத்துடைய எப்படி சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. 100% இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இது அரசியலை உள்ளடக்கிய படமாக தான் இருக்கும். ஏன்னா வினோத் எடுக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் சோசியல் மெசேஜஸ் இருக்கக்கூடிய படமாக தான் எடுப்பார். அப்படி இருக்கும்போது இந்த படம் கண்டிப்பாக முழுக்க அரசியல் இல்லைனாலும் தளபதி அவர்களுடைய கடைசி படம்ன்றதுனால ஃபேன்ஸுக்கு வேண்டிய கொண்டாட்டம் இருக்கும், மக்களுக்கு வேண்டிய செய்திகள் இருக்கும், அவர் என்ன செய்ய போகிறாருன்ற அரசியல் பார்வைக்கான அரசியல் அவருடைய நோக்கத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய படமாக தான் இது இருக்கும். இந்த படத்தை எடுக்கிறதுக்கே இவங்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்காங்க. இப்போ இது வரைக்கும் இந்த ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேயே முடிஞ்சிடும், இல்லை பிப்ரவரி மார்ச் இந்த மிட்லேயே முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு கணக்கெலாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது இன்னும் ஒரு மாதம் இன்னும் 25 நாள் வரைக்கும் இப்போ தள்ளி போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண இடைஞ்சல் தான். எங்கே ஷூட்டிங்க்கு போனாலும் இடம் கொடுக்குறதில்ல. இதை ஓப்பன் பிளேஸில் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் கஷ்டம். சரி, வேறு ஸ்டேட்டில் போய் எடுக்கலனாலும் அதுவும் கஷ்டம். அதனால் வந்து செட்டு போட்டு தான் எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ இந்த சில காரணங்கள்னால இந்த படம் வந்து இன்னும் ஒரு 25 நாள் தள்ளி போயிருக்கு. பட் இந்த படம் வந்து தள்ளி போனாலும் முடிஞ்சாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காகலாம் இவ்வளோ மாதம் தள்ளி போடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அக்டோபரில் படம் ரிலீஸ் பண்ண வேண்டியது. பட் இந்த படம் அந்த டயத்தில் வந்தால் தான் இவருடைய அரசியல் புரிதல், அரசியல் நோக்கம், அரசியலில் இவர் வந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற விஷயத்தை அந்த படத்தில் சொல்லியிருப்பார். அது வந்து எப்படி சொல்கிறது எல்லா முழுக்க எல்லா ஏரியாலையும் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியம்னா அது சினிமா அப்படின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. எனக்கு தெரிஞ்சு எத்தனை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா லியோ படத்துக்கே வந்து அந்தளவுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க, கோட் படத்துக்கும் அந்தளவுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இது ஜனநாயகம் அப்படின்றனால எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் என்னெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பட் எதாக இருந்தாலும் சரி, நமக்கு தீபாவளி தான் வர 2026 9ஆம் தேதி பொங்கல் அப்படின்றத வந்து மறுக்க முடியாத உண்மை. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், அதுக்கப்புறம் வந்து தோழர்களாக இருக்கட்டும், தளபதி அவருடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான ஒரு பொங்கலாக வர்ற 2026 இருக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒருவேளை பராசக்தி வருமா வராதா அப்படின்னு எனக்கு தெரியல. வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். அதை மீறி வருமானு நமக்கு தெரியாது. எப்படி சொல்கிறதுனா வேலியில் போகிற வேண்டாம் எடுத்து வேட்டிகளை விட்ட கதையாயிரும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பட் யார் வந்தாலும் யார் வரலைனாலும் நாங்கள் வர்றோம் அப்படின்றது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.